ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. என்னுடைய தலைப்பு இறைவனால் கட்டப்பட்ட கோயில். கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய அந்த திருப்பணிகள், அந்த மகா காரியங்கள், செயல்கள் 3 வகையில் நடைபெறும். 3 விதமான முறைகள், வழிகள் மூலமாக. ஒன்று பெரிய பெரிய ஆளுமைகள், பர்சனாலிட்டிஸ், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி, ஸ்ரத்தை, முழுக்க அவங்களுடைய உழைப்பால் ஏற்படக்கூடிய இது ஒரு வழி. அடுத்தது மனித முயற்சியும் இறை அருளும் சேர்ந்து செய்யக்கூடியது. அப்படி நடக்கும்போது நடைபெறும் இந்த மாதிரியான திருப்பணிகள். 3வது மனித முயற்சி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எல்லாமே இறைவனே எல்லாம் செய்யக்கூடிய செயலாக இருக்கும். இந்த 2வதுக்கும் 3வதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போனால், எங்கள் வித்யாலயத்தில் ஆனுவல் டேலாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸ்கூல் லெவல்லாம், ஸ்கூல் லெவல். அப்புறம் இங்கே ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் யூனிட் இருக்குது. அங்கே அந்த மன வளர்ச்சி கொண்டிய குழந்தைகள் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸ்கூல் லெவலில் ப்ரீகேஜி, யூகேஜி இவ்வளோ தான் இருக்கும். அவங்க ஸ்டேஜில் நிற்பாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் அவங்களுக்கு பண்ண தெரியாது. ஃப்ரண்ட்டில் இந்த இதுக்குள்ளே இருந்து ஒரு ப்ராம்ப்ட் டீச்சர் டான்ஸ் ஆடி காட்டுவாங்க. அதை பார்த்து அவங்க பண்ணுவாங்க. அது அந்த 2வது வகை, மனித முயற்சி ப்ளஸ் இதனுடைய அருள் வச்சு பண்ணக்கூடிய செயல். 3வது பார்த்திங்கன்னா அந்த பொம்மலாட்டம். அதுக்கு இறைவன் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அவர் தான் அங்கேருந்து ஆடிட்டு இருக்காது. பார்க்குறதுக்கான இந்த பொம்மலாட்டம், பொம்மைகள் ஆடுற மாதிரி இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம வித்யாலயத்தில் இருக்கிற கோவில், இந்த கோவிலுங்கிறது என்ன, இங்கே இருக்கிற கோவில் ராமகிருஷ்ணர் கோவில். இங்கே இருக்கக்கூடிய கோவில் இந்த 3வது முறைப்படி இறைவனால் கட்டப்பட்ட கோவில். நான் உடனே அந்த நம்ம கோவில் கட்டணும்னு சொல்லி நாங்கள் திட்டம் போட்டு எண்ணம் கும்பாபிஷேகம் பண்ணுற வரைக்கும் பல நிகழ்வுகள் இருக்குது. அந்த வரலாறு நாங்கள் சொல்ல வரல. நான் அது ஏற்கனவே கும்பாபிஷேகம் டைமில் சொல்லிட்டேன். அது பார்ட் 1 முடிஞ்சு. இப்போ இன்றைக்கி பேசுகிறது பார்ட் 2.0. திரும்ப அதையே கதையை சொல்கிற மாதிரி அது இந்த இடம் கிடையாது. அது ஃபங்க்ஷனில் பேசலாம். அது இன்றைக்கி 2.0. சாரதாமாவோட தடவை ஸ்ரீராமகிருஷ்ண மகாசமாதி ஆனதுக்கப்புறம் இளர பக்தர்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. துறவர சீடர்கள் அங்கங்கே ஜபம் தியானம் பண்ணிவிட்டு தப வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அன்னையார் ஒருவர் ஸ்ரீராமகிருஷ்ணரை பிரார்த்தனை செய்வாங்க. என்ன குருதேவா, நீங்கள் வந்தீங்க, யாரும் செய்ய முடியாத ஆன்மீக சாதனைகள், தவங்கள் பண்ணிங்க, தியாகம்னா என்ன அப்படின்னு முறையில் உலகத்துக்கே காட்டி கொடுக்கக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை அமைந்திருந்தது. எல்லாம் நீங்கள் மகாசமாதி ஆனதுக்கப்புறம் எல்லாம் போயிடுச்சா? அவ்வளோதானா? அப்புறம் அதுக்கப்புறம் வர சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன கொடுத்துட்டு போயிருக்கீங்க? அவங்களுக்கெல்லாம் முன்னேறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீராமசுடைய துறவர சீடர்கள் மூலமாகவும் நம்முடைய அமுதமொழிகள் மூலமாகவும் ஸ்ரீராமசுடைய அந்த ஆன்மீக உபதேசங்கள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்தது. அவருடைய ஆன்மீக அலை வீச ஆரம்பித்தது. அன்றைக்கி அதோட தாக்கத்தில் தான் நாம் இன்றைக்கி எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். அதே மாதிரி அந்த வாதத்தை இங்கே நம்ம கோவில் கொண்டு வந்தோம்னா, இறைவனே திட்டம் போட்டார், இறைவனே செயல்படுத்தினார், அவரே கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணார். அதோடு முடிஞ்சதா கோவில்? அப்போ மற்ற பில்டிங்க்கும் இந்த பில்டிங் என்ன வித்தியாசம் இருக்குது? மற்ற பில்டிங் என்னது, வெறும் ஒரு சுண்ணாம்பு, சிமெண்ட்டு, மண். அப்போ இந்த கோவிலுக்கு அதுக்கும் இந்த கோவிலுக்கும் மற்ற கட்டடங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? இருக்கணும் இல்லையா? இறைவனால் கட்டப்பட்ட கோவில்னால் கண்டிப்பாக மற்றதுக்கு வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? இப்போ ஸ்ரீராமசருடைய படைப்பில் இன்னொன்று முக்கியமானது அமுதமொழிகள். அதுக்கும் மற்ற புத்தகங்களுக்கு என்ன வித்தியாசம்? அது ஒரு புத்தகம், இது ஒரு புத்தகம் முடிச்சா முடியாது இல்லையா? அந்த அமுதமொழி மூலமாக என்ன இருக்குது, ஸ்ரீராமசுடைய அனைத்து உபதேசங்களும் அதை படித்து எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான பேர் ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கோவிலுடைய கட்டிடக்கலை மூலமாகவோ இந்த சிற்பங்கள் மூலமாகவோ ஸ்ரீராமகிருஷ்ணர் இங்கே வரக்கூடிய அன்பர்களுக்கு என்னென்ன ஆன்மீக உபதேசங்கள் கூறுகிறார் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். அதான் 2.0. 1.0 அவருடைய வரலாறு எப்படி எல்லாம் பண்ணி உள்ளே இருந்து அவர் இந்த கட்டிடம், இந்த கோவிலுடைய கலைகள் மூலமாக என்ன ஆன்மீக உபதேசம் பண்ணினார்.
இப்போ நான் அமுதமிழ் வச்சு பேசுவோம், அமுதமிழ் இந்த மாதிரிலாம் குருதேவர் சொல்லியிருக்காரு பேசுவோம். அது மாதிரி இந்த கோவில் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்? அங்கே அவர் உட்கார்ந்துருக்கார், பக்கத்தில் அம்மா இருக்காங்க, சுவாமிஜி இருக்காங்க, மற்ற சுரவர சீடர்கள் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை நம்ம போட்டிருக்கோம், கீழே அவங்களோட உபதேசங்களும் போட்டிருக்கோம். அதை தாண்டி நான் அதை பற்றி பேச போகிறதில்ல. அந்த 16 பேர் ப்ளஸ் அம்மா குருமராஜை விட்டு மற்ற இது மூலமாக என்ன ஆன்மீக உபதேசம் குருதேவர் சொல்ல வருகிறார்? வித்யாலயம் ஒரு கல்வி நிறுவனம், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஒரு யூஜி டிகிரி பிஜி டிகிரி படிக்க போனோம்னா 3 ஆஸ்பெக்ட்ஸ் பார்ப்பாங்க. ஒன்று வந்து தகுதி. இப்போ யூஜி டிகிரி படிக்கிறோமா மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், +2 படிச்சிருக்கணும். டிப்ளமோ படிக்க போனால் என்ன படிச்சிருக்கணும்? 10th படிச்சிருக்கணும். அப்புறம் அந்த யூஜி டிகிரி படிக்கிறதுக்கு ஒரு கரிக்குலம் போட்டிருப்பாங்க, இந்த பாடத்திட்டம். இவ்வளோ மணி நேரம் படிச்சிருக்கணும், அதில் இவ்வளவு மணி நேரம் தியரி சப்ஜெக்ட், இவ்வளோ மணி நேரம் ப்ராக்டிக்கல் பண்ணணும். அப்புறம் கடைசியில் என்னது? ப்ரோக்ராம் அவுட்கம், டிகிரி கிடைக்கும், இல்லை வேலைக்கு போவான் அப்படின்னு மாதிரி தான் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் திட்டம் போட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்ரீராம் சரிங்க போட்டிருக்கிற திட்டமும் 3. அதை குறிக்கிறதா என்னது? கோவில் மேலே இருக்கக்கூடிய அந்த 3 தெய்வங்கள். ஒரு பக்கம் விநாயகர், இன்னொரு பக்கம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க வெளியே குரூப் ஆஞ்சநேயர், இன்னொரு பக்கம் வந்து சரஸ்வதி தேவி. விநாயகர் குறிக்கிறது வந்து தகுதி. எப்படி ஒரு கல்லூரியில் யூஜி ப்ரோக்ராம் படிக்கிற +2 அவசியமோ, மினிமம் எலிஜிபிலிட்டி தகுதி இல்லைன்னா உள்ள காலேஜுகளே வர முடியாது. அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து குருதேவர் சொன்னபடி அந்த வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை அடைதல் அப்படிங்கிறது இந்த அவுட்கம். அதை அடையிறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னென்னா ஒரு சின்ன தியாகம் எல்லாம் பண்ணணும். அதை குறிக்கிறது தான் அங்கே யார்? விநாயகர். விநாயகர் எப்படி உட்காந்துருப்பார்? ஒரு கொம்பு உடச்சி வச்சுருப்பார் இல்லையா? கும்பிட்டு எவ்வளோ யானைக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் அதை உடச்சிருக்கார். அந்த ஒரு சின்ன தியாகம். அதே மாதிரி வரக்கூடிய அன்பர்கள் சின்ன தியாகம் பண்ணணும். என்ன தியாகம் பண்ணணும்? தினமும் காலையில் 1 மணி நேரம், இல்லை அது முடியலையா காலையில் எந்திரிக்கிறது கஷ்டம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஈவினிங் 6லேருந்து 8 மணி வரைக்கும் 2 hours வீட்டில் வந்து சும்மா உட்காந்து ஏதாவது டிவி பார்த்து சீரியல் பார்க்காம, இல்லை சொந்தக்காரங்க கூட செல்ஃபோனில் சேட் பண்ணியிருக்காமல், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க பேசி அரட்டை அடிக்காமல், அதெல்லாத்தையும் தியாகம் பண்ணி அங்கே மூலமாக வரக்கூடிய சிற்றின்பங்களை சிறிது தியாகம் பண்ணிவிட்டு, வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் வீடை விட்டுட்டு வா அதை விட்டுவான்னா குருதேவர் சொல்ல. அந்த ஒரு 2 hours இல்லை மினிமம் 1 hour அதை விட்டுட்டு கோவிலுக்கு வந்து அவருடைய ஆரத்திகம் அவருடைய பஜனையை கலந்துக்கிறது என்னது மினிமம் குவாலிஃபிகேஷன் தகுதி இந்த கோவிலுக்கு வரக்கூடியது. மற்றவங்க வரலாம், மற்ற கோவில் வந்து ஜஸ்ட் சலாம் போட்டு விபூதி வச்சுட்டு போகிறது அதே ரகசியம். அப்படி போனால் என்ன ஆகும்? அந்த அவுட்கம், அந்த ப்ரோக்ராம் அவுட்கம் டிகிரி வாங்குற மாதிரி இங்கே அவுட்கம் நான் சொன்னேன், நான் இறைவனை அடைதல், அது கிடைப்பது சிரமம். அது இன்னும் நாளாகும், எத்தனையோ பிறப்புகள் கூட வரலாம். குறிப்பிட்ட காலத்தில் இல்லை ஒரு கொஞ்சம் சில வருடங்களுக்குள்ளே கிடைக்கணும்னா இந்த மினிமம் தியாகம் அவங்க பண்ணி வரணும். அதை வந்து ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த விநாயகருடைய சிற்பம் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். 2வது ஆஞ்சநேயர் பக்கம் வரோம். நான் 2வது என்ன சொன்னேன்? இதில் பாடத்திட்டம். இவ்வளோ மணி நேரம் தியரி சப்ஜெக்ட், இவ்வளோ நேரம் வந்து ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட். பொதுவாக ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு வந்தால் நிறைய என்ன செய்வாங்கன்னா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் இப்படி இன்றைக்கி 1 லட்சம் பண்ணி ஆகணும்னு சொல்லி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபுல்லாக. அந்த டைமில் ஏதாவது வேலைகள் வந்தால் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ணால் என்ன ஆகும்? மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிரும். இல்லை நைட்டு உட்காந்து வேலை செஞ்சால் காலைல 5 மணிக்கு 5 கோயிலுக்கு வர முடியாது. அதனால் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா இந்த ஆன்மீக சாதனை செய்கிறதுலையே மைண்டை போட்டு கோவில் சம்மந்தப்பட்ட வேலைகளாகட்டும் இல்லை பணிகளாகட்டும் செய்கிறதுக்கு தயங்குவாங்க. அது ஒரு வகையான மக்கள். இன்னொருத்தர் என்ன செய்வாங்கன்னா இந்த திருப்பணி வேலைகள்லாம் ரைட்டு ஓகே, உழவார பணி எந்த பண்ண ஓகே வரிச்சிக்கு எடுத்து பண்ணுவாங்க. ஆனால் கோவிலுக்கு வேணால் அவ்வளோதான், வந்து ஒரு 2 minutes 5 minutes உட்காந்து ஓடி போயிடுவாங்களோ, உட்காரவே முடியாது. 2 வகையானது இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணி காட்டக்கூடியது தான் யாருங்க? ஆஞ்சநேயர். அதுக்கு தான் ஸ்ரீராம் சரங்க ஆஞ்சநேயர் உட்கார வச்சுருக்கார். ஆஞ்சநேயர் வாழ்க்கையை பார்த்துருப்போம். இப்போ சார் ராம் ஜோம் பண்ணிட்டே இருப்பார். ராமா காரியம் பண்ணுறதுக்கு முதல் வேலையாக இருப்பார். அப்படி வேலையை ஆஞ்சநேயர் வாழ்க்கை 2 நிகழ்வு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நான் ஒன்று எல்லாருக்கும் தெரிந்த நிகழ்வு. ஒரு சீதா பிராட்டியார் அவருக்கு என்ன கொடுப்பாங்க? அந்த முத்து மாலை கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு ஆஞ்சநேயர் ஒன்று எடுத்து மூக்கில் வச்சு பார்ப்பார். அப்புறம் மண்டையாட்டுவார். காது பக்கம் போய் வச்சு பார்ப்பார். அப்புறம் மண்டையாட்டுவார். அவர் வாயில் போட்டு கடித்து துப்ப ஆரம்பிச்சிடுவார். இதை பார்த்தோன்னே மற்ற எல்லாருக்கும் கோபம் வந்துடும். மெயினாக சுக்ரீவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். போய் ஆஞ்சநேயரை பார்த்து உனக்கு என்ன அறிவில்லையா, இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு எப்பவும் சதா ராம் ராம் நாம தான் எனக்கு உயிரே, எனக்கு
அன்னையார் முத்து மாலை கொடுத்தாங்க. நான் அதை எடுத்து எதுக்கு மோந்து பார்த்தேன், நான் ஸ்ரீராமர் பக்கம் இருக்கும்போது அவருடைய உடம்புலேருந்து ஒரு தெய்வீக நறுமணம் வந்துகிட்டே இருக்கும். அது இந்த முத்து மாலை வருதா வரலையான்னுக்காக நான் மோந்து பார்த்தேன், ஒன்றும் வரல. அப்புறம் காது பக்கம் வச்சு கேட்டேன், எதுக்கு வச்சு பார்த்தேன், காலை வச்சு ராம் 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 ராம்னு நாமம் வருதா இல்லைங்க கேட்டேன், அதுவும் ஒலிக்கவும் செய்யலை. சரி, கடைசி எதுக்கு வாயில் போட்டு நீ கடிச்சு துப்புன, ராமே ருச்சி, அதான் இறை நாமம் சொல்ல சொல்ல அந்த ருசி வரும் இல்லையா, அது வாயில் போட்டால் அந்த ருச்சி வருதான்னு பார்த்தேன், அதுலேயும் வரலாம், துப்பிட்டேன்னு சொல்லி ஆஞ்சநேயர் சொல்வார். ஸோ அந்த அளவுக்கு ராம் அந்த ஆன்மீக சாதனை பண்ணக்கூடிய மனநிலை இருக்கணும் இந்த கோயிலுக்கு வர்றோம். ஆஞ்சநேயர் அப்படியே இருந்துட்டாரா, வெறும் ஜோமனியாக அப்படியே உட்காந்து போயிட்டாரா போகலையே, தவம் பண்ணிட்டே இருப்பார், தியானம் பண்ணிட்டே இருப்பார். ராமர் காரியம் வந்தால் எல்லாத்தையும் விட்டு போட்டு ஓடி இருந்தால் ராமர் காரியம் பண்ண ஆரம்பிச்சிருவார். இதே மாதிரி எந்த வேலை செஞ்சால், எந்த வேலை யாருக்கு இவருக்கு ஸ்ரீராமருக்கு வந்தாலும் ஆஞ்சநேயர் முதல் வேலை வந்து பண்ணுவார். ஸ்ரீராமர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார், திடீர்னு தண்ணி குடிக்கணும்னு மனசில் என்ன வந்திருக்கும், ஒரு பார்வையிலேயே ஆஞ்சநேயர் கண்டுபிடிச்சி டக்குன்னு போய் தண்ணி எடுத்து கொடுத்துருவார். இது மாதிரி எல்லா வேலையும். அதனால் என்ன ஆகுது, அவங்க சொந்தக்காரங்க ஸ்ரீரா பிராட்டியாராகட்டும், 3 தம்பிமார்களாகட்டும், அவங்களோட மனைவிமார்கள், அம்மா, அவர் யாருக்கு என்ன ஆகுது, ஒரு வேலையும் இல்லை, எல்லாம் ஆஞ்சநேயரே பண்ணி முடிச்சுட்டு இருக்கார். அதில் அவங்களுக்கு ஒரு உள்ளக்க ஒரு இது, என்ன இந்த ஆஞ்சநேயர் எல்லா வேலையும் பண்ணுறானே, அவனை ஏதாவது கொஞ்சம் ஓரமாக வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீராமர்கிட்ட போகிறாங்க. போய் இந்த மாதிரி எல்லாமே அவன் பண்ணிகிட்டு இருக்கான், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அதில் ஒரு டியூட்டி அலாட் பண்ணி கொடுத்துருங்க, எங்களுக்குன்னு ஒரு ஒர்க்கு, அவனுக்குன்னு ஒரு சில ஒர்க் அப்படின்ட்டு. அவர் ஒத்துக்கிறாரு, ஆஞ்சநேயரை கூப்பிட்றாரு. ஆஞ்சநேயர் இமீடியட்டாக சரின்றார், அந்த பரந்த மனப்பான்மை அவருக்கு. சரி, அதுவும் என்ன டியூட்டி கூட போடக்கு நான் வரல, நீங்களே எல்லா டியூட்டியும் போட்டு கொடுங்க, என்ன கடைசியாக மிச்சம் இருக்கோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் சொல்கிறார். இவங்களும் டியூட்டி போட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஞ்சநேயருக்கு ஒரு டியூட்டியும் கொடுக்கூடாதுன்னு சொல்லி காலையில் ஸ்ரீராமர் எதிர்ச்சிலேருந்து படுத்து போகிற வரைக்கும் என்னென்ன ராமருக்கு தேவை இருக்குமோ இவங்க ஃபுல்லாக லிஸ்ட் போடுறாங்க. பெரிய லிஸ்ட் 5-6 பக்கம் வந்துடுது, பண்ணி ஒவ்வொருக்கும் அலாட் பண்ணி முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு இவட்ட வந்து வராங்க, எல்லா டியூட்டியும் படித்து பார்க்க ஒன்றும் டியூட்டி இல்லை, பாக்கியே இல்லை. ஆனால் ஆஞ்சநேயர் பார்த்து என்ன சொல்கிறார், ஒரு முக்கியமான டியூட்டி விட்டு போயிருக்கு. என்னன்னு கேட்டால், ஸ்ரீராமருக்கு எப்பப்போலாம் கொட்டாவி வருமோ, நம்ம கொட்டாவி தான் என்ன செய்வோம், நம்ம சொடக்கு போடும் இல்லையா, அந்த டியூட்டி பண்ணுறதுக்கு இங்கே யாரும் மென்ஷன் பண்ணல, அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றவாங்க. இவங்களுக்கு நல்ல சந்தோஷம், அது என்ன ஒரு அற்பமான வேலை, அது வந்து ஆஞ்சநேயர் செலக்ட் பண்ணிட்டான், நம்ம ஜாலியாக இருக்கலான்னு இது பண்ணிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா கொட்டாவி யாராக கேட்டு வருமா, கொட்டாவிட்ட வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மட்டும் வருமா, இங்கே பேசிட்டு போதே கொட்டாவி எனக்கு வந்துடும், கேட்கும்போது உங்களுக்கு கொட்டாவி வந்துடும், பூஜை பண்ணும்போது எனி டைம் கொட்டாவி வந்துடும். அப்போல்லாம் என்ன செய்யணும், ஆஞ்சநேயர் ரெடியாக இருக்குது, என்ன செய்யணும், போய் சொடக்கு போகணும். அப்போ அவரோட டியூட்டி என்னது, 24x7 365 days என்ன செய்யணும், ஸ்ரீராமரை பார்த்துட்டே இருக்கணும், சும்மா பக்கத்தில் கிடையாது, ஸ்ரீராமோட முகத்தை பார்த்துட்டே இருக்கணும். அப்படி அவர் சேவை செய்கிறதுல வந்து இதார். ஸோ அங்கே ஆஞ்சநேயர் சிலை இருக்கிறது என்னது, ஜெபம் பண்ணால் அவரை மாதிரி ஜெபம் பண்ணோம். அது மாதிரி குருதேவருடைய கைங்கரியம், இந்த சங்கத்துக்கு செய்யக்கூடிய வேலைகள் சேவையிலாட்டம் ஆஞ்சநேயர் மாதிரி எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்து செய்யணும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் யாருங்க, ஆஞ்சநேயர். மூணாவது என்ன சொன்னால் அவுட்கம், அதுக்கு என்ன பார்த்தா சரஸ்வதி தேவி அம்மையார் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. பொதுவாக நம்மளோட வீட்டில் 2 வித்தியையும்பாங்க, பராவித்யா அபராவித்யா. அபராவித்யானா தாழ்ந்த நாலேஜ் அறிவு அப்படிங்கிறது கிடையாது, லௌகிக விஷயங்களான அறிவுகள், இந்த ஞானங்கள், அதுபோல் வேதங்கள், அமுதமொழிகள் படித்தது, உபநிடங்கள் படிக்கிறது எல்லாமே என்னது அபராவித்யா. எது பராவித்யான்னு சொல்லு, உபநிடங்கள் பிரம்ம நிலையை அடைவது மட்டும்தான் என்னது பராவித்யா. அதுதான் ஸ்ரீராம் சார் சொல்வார், அதை சிம்பிளாக, அதாவது எல்லா இடங்களும் இறைவனை காண்பது ஞானம், மற்றவை அனைத்தும் அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் சொல்வார். அத்தகைய அந்த பராவித்யா கொடுக்கக்கூடிய தேவியாக அங்கே யார் அவரது அருள் புரிகிறது, சரஸ்வதி தேவியார் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது சரஸ்வதி தேவி கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே 2 பேர் உட்காந்துருப்பாங்க. யாராவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, அன்னப்பறவை இருக்கும், பார்த்துருக்கீங்களா, 2 அன்னப்பறவை இருக்கும். அன்னப்பறவை பற்றி ஸ்ரீராம் சார் என்ன சொல்லியிருக்கார், பாலை கலந்து வச்சா பாலை மட்டும் குடிச்சிக்கணும், தண்ணி விட்டுரும். அதை தான் இங்கே வந்து ஸ்ரீராம் சொல்ல வர்றார். உலகில் இருக்கும்போது நல்லது என்னது கெட்டதுன்னு பார்த்து கெட்டவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிற இதை வந்து ஸ்ரீராம் சார் இங்கே அன்னப்பறவை மூலமாக சொல்ல வர்றார். நான் உடனே மனசில் எடுத்துக்கிடுவோம், அப்போ கெட்டவங்க பக்கம் நம்ம சேரக்கூடாது, கெட்டவங்களை பார்த்து தூரம் தள்ளி வச்சுட்டு நல்லவங்க கூட மட்டும்தான் வாழணும் அப்படின்னு மாதிரி யாரும் எடுத்துடக்கூடாது. இப்போ இருக்கிற சொசைட்டி வந்து இன்க்ளூசிவ் சொசைட்டி, இப்போலாம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இன்க்ளூசிவ் சொசைட்டின்னு சொல்லி வந்துட்டுருக்கு. யாரையும் பிரிக்கக்கூடாது, எல்லாரோட சேர்ந்துருந்து வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சொசைட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம்.
இது ஸ்ரீராம் சார் அப்போவே கடைப்பிடிச்சிருக்கார். ஸ்ரீராம் சார் 1836 86 வரைக்கும் வாழ்ந்தார். தட்சிணேஸ்வரர் காளி கோவிலில் அவர் இருக்கும்போது எல்லாருமே அவரை மாதிரி ஞானிகளாக பக்தர்களாக இருந்தாங்களா? அங்கே இருக்கிற வேலையாட்கள், ஈவன் அவருக்கு சேவை செஞ்ச ஹிருதயன், அவர் கூட இருந்த ஹலதாரி, எல்லோரும் என்னது இறை பக்தி வெளியுலகு இருந்தாலும் எப்படி பணம் சம்பாத்தியம் பண்ணலாம், எப்படி நம்மளோட பொருட்களை சேர்க்கலாம் அப்படிங்கிற கூட்டத்தில் தான் குருமாஜி வாழ்ந்து வந்தார். அவர் எப்போவும் இது மாதிரி கூட வாழ மாட்டேன், நான் தனியாக காட்டுக்கு போய் ஜோம் பண்ண தியானம் பண்ண போகிறேன்னு போக வச்சல. அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் வாழ்ந்து வந்தார். அதே மாதிரி அன்னையார் ஆகட்டும், ஸ்ரீராம்ஸோட மோசமான சூழ்நிலை வந்து அன்னையாருக்கு. அவங்களோட தம்பிமார்கள், அவங்களோட குடும்பத்தார்கள், அவங்க இருக்கிற பைத்தியங்கள் எல்லாம் ஒரு கேஸ் கூட அங்கே இருக்கிற வந்து பக்தியே இருக்காது. ஆனால் அன்னையார் விட்டுட்டு வெளியே எங்கேயும் போகவும் செய்யலை, அவங்க கூடயே வாழ்ந்தார். இது மூலமாக நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, இங்கே இருக்கும்போது சமயத்தில் வாழும்போது எல்லா வகையான மக்கள் இருப்பாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போயிருப்போம், 50 பசங்கள் 50 பேர் ஒவ்வொருமாக இருப்பாங்க. இல்லை ஏதாவது ஊருக்கு போயிருப்போம், அங்கே சொந்தக்காரங்கள் இந்த மாதிரி இங்கே வந்திருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் கெட்டவங்க, நான் கூட இருக்க மாட்டேன், அப்படி இல்லாமல் எல்லாருக்கூடையும் சேர்ந்து வாழ்ந்து அதில் இருக்கிற பெஸ்ட்டை எடுத்துக்கூடியதை நம்ம கற்றுக்கணும். இப்போ அன்னையாரோட வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி பார்க்கலாம் நம்ம. அவங்க ஒரு தடவை உத்போதன் வீட்டில் இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி சின்ன சின்ன குடிசைகளாக பெரிய நிறையா குடும்பங்களாக இருக்கும். அதில் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணாமல் ஆனால் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி அசிங்கமாக பார்ப்பாங்க, எதாவது திட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆயிரும், அந்த பெண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த ஆண் வந்து அந்த பெண்ணை அவ்வளோ விழுந்து கவனிப்பார். தண்ணி வேணுமா தண்ணி கொடுக்கறது, சுடு தண்ணி கொடுக்குறது மாதிரி எல்லா, எப்படி ஒரு தாய் வந்து ஒரு குட்டி குழந்தை எப்படி கவனிச்சுக்கிடுவாங்க அந்த மாதிரி கவனிச்சுட்டு இருப்பார். இதை பார்த்து அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் வந்து காரி துப்புவாங்க, இப்படி ஒரு அசிங்கப்பட்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்கானே, கொஞ்சம் கூட சொரணே இல்லாமன்னு சொல்லி. ஆனால் அன்னையார் அதை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, சேவைனா இப்படி தானே செய்யணும். அவங்கள்ட்ட அந்த இதிலே கிடையாது. அங்கே இருக்கிற என்னது அந்த பாலில் இருக்கிற தண்ணீரை விட்டுட்டு பால் மட்டும் எடுக்கிற மாதிரி அன்னையார் மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுறாங்க. அவன் பண்ணக்கூடிய அந்த செயல், அந்த சேவை எப்படி பண்ணுறான், சேவை செஞ்சால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்னையார் சொல்லுவாங்க. இது தப்பான விஷயங்களை பார்க்குறது ஒன்று. இன்னொன்று சாதாரண விஷயங்கள்லையே எப்படி மனம் வந்து, இன்னைக்கு காலையில் கூட மகாராஜ் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம விமோக்ஷானந்தி, அந்த என்னது மானுஷ்ய சக்ஷு, அப்புறம் ரிஷி சக்ஷு. மானதோட என்ன டக்குன்னு இருக்கிற பொருள் அப்படியே பார்க்கும். ஆனால் ரிஷி சக்ஷு வந்து அதுக்குள்ள இருக்கிற சூக்ஷ்மத்தை பார்க்கும். ஸ்ரீராம்ஸோட வாழ்க்கையில் ஒரு தடவை கோவிலில் அந்த தட்சிணேஸ்வர காளிக்குள்ளே ஒரு நாள் பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கும், இடிச்சு மின்னல் அதுலேயும் போயிட்டே இருக்கும். நம்ம தான் என்ன பண்ணியிருப்போம், ஐயோ பயமாக இருக்குன்னு சொல்லி ரூமில் போய் இழுத்து பூட்டிக்கிட்டு என்ன இறைவா இப்படி கஷ்டம் கொடுக்குறேன்னு சொல்லி பயந்துட்டு இருப்போம். ஆனால் ஸ்ரீராம் சார் வெளியே வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஓ தேவி, நீ உன் பயங்கரமான வடிவத்தை எடுக்கும்போது உன் வாளுடன் நடனமாறுகின்றாய், பூமியை அதிர்கிறது அப்படின்னு சொல்லி அதுலேயும் இறைவன் இது பார்க்குறாரு. அந்த வாள் வந்து நடனமான வாள் என்னதுங்க, மின்னல் அடிக்கிறது. அங்கே பூமி அதிர் வந்து இடி விழுந்தால் எப்படி இருக்கும், டும் டும்னு ஆடும் இல்லையா. ஸ்ரீராம் சார் அதுலேயே எப்படி ஆன்மீகப்படுத்துறதுக்கான இதை சொல்லி கொடுக்கார். ஒரு நிகழ்வு குருமாஜி லைஃப்பில் ஒரு அவர் வந்து இந்த அவர் போகிற இதில் போவார் இல்லையா, குதிரை வண்டியில் போவார். கல்கட்டாவில் மெயின் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இருப்பார். ரொம்ப அகலமான ரோடு, இப்போ நம்ம இதில் நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற 100 feet ரோடு மாதிரி நீளமான ரோடு, அகலமான ரோடு. நம்ம அதை பார்த்தா என்ன செய்வோம், எவ்வளோ அழகாக ரோடு போட்டிருக்காங்க, இதை பிளான் பண்ண எவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனால் ஸ்ரீராம் சார் அதை பார்த்து என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி ஒரு சாதுனுடைய மனம் இருக்க வேண்டும், விசாலமான மனம். எப்படி இந்த அகலமான ரோடு மாதிரி அவன் மனம் விசாலமாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி அவனுடைய மனம் அந்த குறுக்கட்னஸ் எதுவுமே இல்லாமல் நேர இறைவனை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் சார் சொல்லுவார். ஸோ அந்த அன்னப்பறவை மூலமாக சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு அதில் இருக்க நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெடுதலை விடணும், சாதாரண விஷயங்களையும் அங்கே இருக்க சூக்ஷ்மத்தை புரிஞ்சு வாழ வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த அன்னப்பறவை மூலமாக நமக்கு இங்கே தெரிவிக்கிறார். இப்போ எல்லாம் பார்த்துக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அதை கடைப்பிடிக்கணும் இல்லையா, சும்மா தெரிஞ்சுக்கிட்டு வச்சா ஏதோ பயன் இருக்கா, கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிக்காமல் இருந்தால் ஒன்றும் கிடையாது. விவேகம் வைராகியம்னு படிக்கணும். விவேகம்னு என்னது, நிலையானது என்னது, நிலை இல்லாதது என்னது அப்படின்னு சொல்லி ஆராயக்கூடிய அறிவு விவேகம். அதோடு நின்றுட்டா போதுமா, அதை கடைப்பிடிக்கல, அதுக்கு தேவைன்னா வைராகியம் வேணும். அதை கடைப்பிடிக்காட்டி ஒன்றும் யூஸ் கிடையாது. அதே மாதிரி இங்கே அன்னப்பறவை மூலமாக சொல்கிற மாதிரி நம்ம எதை நம்ம எடுத்துக்கிறோமோ அதை கடைப்பிடிக்கணும்.
அதுக்கு குருதேவர் வந்து உதாரணம் சொல்லுவாங்க எப்படி கடைப்பிடிக்கணும்னு சொல்லி. 2 தோட்டக்காரங்க, மழை பெய்யாமல் ரொம்ப வறட்சியாக இருக்கும், அவங்க நிலமெல்லாம் காஞ்சிட்டு இருக்கும். அப்போ காலையிலேருந்து என்ன செய்வாங்க, அந்த கம்மாயில் போகிறக்கூட தண்ணியை வந்து பாத்தி கட்டி அவங்களோட இடத்துக்கு கொண்டு வரதுக்கு பாடுபடுவாங்க. ஒருத்தர் போய் வேலை செய்ய ஆரம்பிப்பார், சாப்பாடு டைம் வந்தோடனே சாப்பிட வந்துடுவார், அப்போ ரெஸ்ட் எடுப்பார், கடைசி வரைக்கும் தண்ணியே வராது. ஆனால் இன்னொரு விவசாயம் என்ன செய்வார், காலைல போனவர் தான் விடாமல், அவரோட மனைவி வருவாங்க, குழந்தை வருவாங்க, சாப்பிட்றதுக்கு தண்ணி கொடுப்பாங்க, எதுவும் சாப்பிட மாட்டார். தண்ணியை வயல் கொண்டு வந்ததுக்கப்புறம் மற்ற வேலையன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இந்த நம்ம கற்றுக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து விடாமல் கடைப்பிடிக்கணும். அதற்கு குறியக்கூடியதான் என்னது, நம்ம கோவிலில் பின்புறம் இருக்கக்கூடிய, கோவிலில் பின்புறம் என்ன இருக்கார், 2 யானைகள் இருக்குது. யானை நடந்து போனால் யாரை நிப்பாட்ட முடியுமா? ஒரு யானை ஒரு வீட்டுக்குள்ளே போகணும்னு நினச்சிருச்சு, கரும்பு தோட்டத்தில் போகணும், யாரை நிப்பாட்ட முடியுமா? ஒரு சத்தியாலும் நிப்பாட்ட முடியாது, அடித்து போயிட்டு தூத்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து நீ நல்ல விஷயங்களை கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறதுக்காக குருதேவர் அங்கே யாரை நிற்க வச்சுருக்காரு, யானை பேர். அதில் அந்த யானையில் நீங்கள் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், 2 காலம் சேர்ந்து இருக்காது, ஒரு கால் ஃப்ரண்ட்டில் இருக்கும். அது என்ன அர்த்தம், முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். அதை குறிக்கிற மாதிரி ஸ்ரீராமசர் அங்கே யானையை வந்து ஒரு காலை ஃப்ரண்ட் வச்சுட்டு, அது என்னது, இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கேள்விப்பட்டது வந்து நான் எடுத்த காலை பின் வைக்காத மாதிரி அதை கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி அந்த யானையோடைய சிற்பங்களை வந்து குருதேவர் அங்கே வச்சிருக்கிறார். ஸோ இந்த நல்ல ஜெபம் பண்ணுறோம், சேவையை செய்கிறோம் ஆஞ்சநேயர் மாதிரி. இப்போ நல்ல விஷயங்களை நம்ம கற்றுட்ருக்கோம், அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுற ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக் என்னாகும், நம்மளோட ஆன்மீக வாழ்க்கை வளர ஆரம்பிக்கும். உள் அழகு, அந்த இன்னர் பியூட்டி வர ஆரம்பிக்கும். எல்லோரும் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, என்ன இவங்க மட்டும் இவ்வளோ நல்லா பிரகாசமாக இருக்காங்க, எப்படி இவங்ககிட்ட மட்டும் இப்படி ஒரு குணம் இருக்குது, எப்படி இவங்களால் தியானம் பண்ண முடியுது, சர்வீஸ் பண்ண முடியுது அப்படின்னு வருது இல்லையா. அந்த அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகை குறிக்கிறது என்னதாங்க, அந்த பக்கம் அடுத்து யார் இருக்கா, மயிலை பார்த்து எல்லோரும் சந்தோஷம் பார்ப்போமா, இல்லாட்டி எரிச்சலோட பார்ப்போமா? எல்லோரும் இதுண்டு பிள்ளைலேருந்து இறந்து போகிறவங்க வர வரைக்கும் என்ன செய்வாங்க, மயிலை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அந்த உள்ள இருக்க அந்த ஆன்மீக அழகை குறிக்கக்கூடியதான் என்னதாங்க, மயில் இருக்குது. இப்போ இங்கே இன்னொரு டேஞ்சர் வருதுங்க. இப்போ மயில் அழகாக இருந்தால் என்ன செய்வோம், போய் பார்ப்போம், அப்புறம் என்ன செய்வோம், போய் பக்கத்தில் வந்து பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவோம்ல, ஏதாவது சாப்பாடு போட்டால் வந்துடும். நம்ம எதாவது போடும்போது அந்த மயில் வந்து ரொம்ப விவேகம் வைராக்கியமாக இருந்தால் என்னாகும், பக்கத்தில் வர ஓடி போயிடணும். அதான் என்னது, துடிப்போடு இருக்கக்கூடிய அந்த மயில். அது பாட்டுக்கு அசட்டுத்தன்பான்னு வச்சுக்கோங்க. மயில் என்ன செய்வோம், நம்ம போட்டால் பக்கத்தில் வரோம். ஒரு சில என்ன செய்வான், அது வரதுனே பிடிச்சி வச்சு என்ன செஞ்சு கிச்சனுக்கு போயிடும். ஒரு சில வாங்க போய் இன்னொரு என்ன செய்வாங்க, நம்மளை மாதிரி எல்லாம் பிடிச்சி என்ன செய்வோம், கூண்டில் போட்டு அடைச்சிருவோம். அது சுதந்திரம் போயிடும். அது எவ்வளோ ஃப்ரீயாக மயிலில் டான்ஸ் ஆடிட்டு எவ்வளோ சுதந்திரமாக இருக்கும். பிடிச்சி ஒரு கூண்டில் போட்டால் என்ன ஆயிரும். அத்தகைய டேஞ்சர் ஆன்மீக வாழ்க்கைக்கு வரக்கூடியது என்னென்னா, நம்ம இப்படிலாம் என்ன பார்த்து நம்மளை பார்த்து எல்லாம் ப்ரைஸ் பண்ணுறாங்க, எல்லோரும் நம்மளை பார்த்தே குருதேவர் இப்போ வாழ்க்கை ஞாபகம் இருக்கும். ஒரு குருதேவர் ஒரு ஊருக்கு போயிட்டு இருப்பார், எல்லா ரோட்டிலும் அவரே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவர் பார்க்குற அவ்வளோ அழகாக இருக்குது, அவரே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு அவர் என்ன செய்வார், குருதேவர் என்ன செய்வார், உடனே பிரார்த்தனை பண்ணுவார், ஓ காளிதேவி என்னை புற அழகாக எடுத்துட்டு ஃபுல்லாக எனக்கு வேண்டான்னு பண்ணுவார். ஆனால் இங்கே ஒரு சில ஆன்மீகவாதிகள் அந்த மாதிரி துடிப்போடு இல்லாமல் இருந்தால் என்ன ஆயிரும், அந்த பேர் புகழ் மற்றவங்க நம்மளை ப்ரைஸ் பண்ணுறாங்க, மற்றவங்களை அந்த மாயையில் ஆப்டுக்கொண்டு எதர் வாழ்க்கையே கெட்டு போயிடும். இல்லை பந்தம், எப்படி அந்த மயில் வந்து கூண்டுக்குள்ளே ஆப்ட்டு கஷ்டப்படுது இல்லையா, அது மாதிரி அந்த சுதந்திரமான வாழ்க்கை போய் என்ன ஆயிரும், திரும்ப ஒரு பந்தத்துக்குள்ளே போய் ஆப்பிடுவோம். அந்த டேஞ்சர் வந்துடும், அது வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நம்ம தான் ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து ஜெபம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், நமக்கு எப்படி இந்த மாதிரியான வரும் நினைக்கலாம். நான் நேற்று நைட் ஒரு புத்தகம் படித்துட்டு இருந்தேன். சிவபெருமான் இருக்கார் இல்லையா, கைலாத்தில் உட்கார்ந்துருக்கார். அவருக்கு ஆபரணங்களாக என்ன இருக்கும், பாம்பு, கழுத்தில் ஒரு பாம்பு எல்லாம் தான் இருக்கும். எல்லாரும் சிவபெருமானுக்கு வழிபடுறாங்க, சிவபெருமானுக்கு பூ தூக்கி போடுறாங்க. ஒரு சில பூ என்ன பண்ணுறாமா, அந்த பாம்பு மேலே போய் பட்டுருமாமா, கையில் இருக்க பாம்பு. உடனே அந்த பாம்புக்கு என்ன, இது வரைக்கும் அப்படியே இருக்கிற அந்த பாம்புக்கு என்ன வந்துச்சாமா, ஓ எல்லோரும் என்னையே வழிபடுறாங்க, சிவபெருமான் கழுத்துலேயே சுற்றிட்டு இருக்கு, எங்கேயோ தள்ளி போய் இருக்கல. அப்புறம் என்ன நினைக்குதாமா, சிவபெருமான் அழகுக்கு காரணம் நாங்கள் தான். ஏன் நாங்கள் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு நெக்லஸ்லாம் போட்டு அழகு கூடுதல் நமக்கு இல்லையா, அது மாதிரி எங்களால் தான் யாருக்கு சிவபெருமானுக்கு அழகு கூடுதுன்னு சொல்லி அது நினைக்க ஆரம்பித்தாமா. ஒன்று சிவபெருமான் பிடிச்சவங்க சாபம் போட்டு அது வேறு கதை. ஸோ இந்த ஆன்மீக வாழ்க்கையில் யாருனாலும் எப்போனாலும் இந்த இது வந்துடும், விழிப்போடு இருக்க வேண்டும். அப்படி இன்கேஸ் வந்துட்டால் என்ன செய்வார் குருதேவர், அதுக்கு தான் ஃப்ரெண்டில் யார் இருக்கா,
ஃப்ரண்ட்டு கதவில் கோவில் முன்னாடி யார் இருக்கா? 2 சிங்கம். ஒரு அடி பட்டார்னு யாராவது மாதிரி வந்துட்டா அவ்வளோதான். நான் தான் பெரிய இவன் அப்படின்னு திமிரு பிடிச்சி வந்தால் என்ன சொல்லணும், ஒரு அடி அடித்தா அவ்வளோதான். அந்த அதே நானுங்க செத்து போயிடும். அதை குறிக்கிறதுக்காக தான் அங்கே வந்து 2 சிங்கங்கள் அப்படியே கர்ஜிட்டு அங்கே இருக்குது. இந்த மாதிரி இந்த அகங்காரம், இந்த தற்பெருமை, இந்த கர்வம் வர்றதை வந்து இறைவன் வந்து 2 வகையில் வந்து நீக்குவார். ஒன்று ஒரே அடி, எல்லாருக்கும் முன்னாடி அவனை அவமானப்படுத்தி அந்த ஆணுங்கிற இந்த கர்வத்தை அழிக்கிறது ஒரு வகையான வழி. இன்னொன்று அது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி அவங்களே புரிஞ்சு தன்னுடைய அந்த தன்னுடைய நமக்கு வந்து தற்பெருமை வந்துடுச்சு, கர்வம் வந்துடுச்சு நீக்கக்கூடியது உண்டு.